என்னதான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? என்னடா அவள் சம்மந்தமே இல்லாமல் டைலாக் பேசிகிட்டு இருக்கா? அதானே யோசிக்கிறீங்க. சம்மந்தம் இருக்குது, இதை கேளுங்க. இப்படி தாங்க எங்கள் ஊர் கஸ்டமர் ஒருத்தவங்க அடிக்கடி கடையில் ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ப்ரௌனிஸ் கடையில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரௌனிஸ்னால் அவ்வளோ பிடிக்கும், வேறு ஆப்ஷன் இருக்கிறது தெரியாது. ஒரு டைம் நம்ம ப்ரௌனிஸ் ஹோம்மேடாக பண்ணுறோன்னு தெரிஞ்சு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ அவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. கடையில் வாங்குகிற ப்ரௌனிஸ் ட்ரையாக ஹார்டாக இருக்குது, ஆனால் அவங்க ப்ரௌனிஸ் செம்ம சாஃப்டாக ஃபஜ்ஜியாக டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க ஃபீட்பேக்கை தான் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், என்ன தான் கடையில் சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற மாதிரி வருமானு. நம்மளோட ப்ரௌனிஸ் எல்லாமே ஹோம்மேடாக பார்த்து குவாலிட்டியாக பேக் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில். உங்களுக்கும் டேஸ்ட் பண்ண ஆசையாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்டு ப்ரௌனி லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை பட்டுன்னு ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, this is Hindu signing off with love.